புள்ளிமான் மாதிரி துள்ளி குதிச்சிட்டு இருந்த என்ன இந்த பெருங்குடி ஸ்டேஷன் இப்படி ஆக்கிருச்சு. ஒரு அருமையான சாட்டர்டே vlog இது. ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஃப்ரைடே 3:40க்கு. ஆனா டைம் இப்பவே 3:36 ஆயிருச்சு. ட்ரெயினும் போயிருச்சு. எங்களால ட்ரெயினை பிடிக்க முடியல. ரிசர்வ் பண்ணியிருந்த ட்ரெயினை பிடிக்க முடியல. அதனால ரூமுக்கு போயிட்டு நைட்டு 11:30 ட்ரெயினுக்கு வந்தோம். இப்ப ஏற போறதும் அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்ல போராட்டமா தான் இருக்கும். வீக்கெண்ட் அப்படிங்கறனால கிரௌட் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருந்துச்சு. நடுவுல ஒருத்தர் ட்ராக்குக்குள்ள இறங்கி வித்தையெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாரு. தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. ஒரு வழியா காலையில 4 மணிக்கு சென்னை ரீச் ஆனோம். வர்றப்ப மழை வேற, லிட்டரலா தூக்கமே இல்ல. பார்க் ஸ்டேஷன்ல யார்கிட்டயா வழி கேட்கலான்னு பார்த்தா எல்லாருமே வெடக்கன்ஸா இருந்தாங்க. ஒரு வழியா வேளச்சேரி போற ட்ரெயின் வந்துச்சு. நாங்களும் இதுல ஏறி அருமையான சன்ரைஸை பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். துள்ளி குதிச்சு பெருங்குடி ஸ்டேஷன்ல காலை வச்சேன் பாருங்க. சென்னை நம்மள பயங்கரமா வெல்கம் பண்ணிருச்சு. இங்க இருந்து நம்மள பிக் பண்ண நண்பர் ஒருத்தர் வந்திருந்தாரு. மணியோ காலையில 7 ஆச்சு. நமக்கு ஒரு ஈவென்ட் 10 மணிக்கு நந்தனம்ல. தலலாம் பயங்கரமான வலி. ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பறக்கே டைம் கரெக்டா இருந்துச்சு. நாங்க என்னமோ பைக்லயே போயிடலாம் தான் பார்த்தோம். ஆனா சரியான மழை. ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தீங்க. வந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. என்னால முடிஞ்ச எல்லா क्वेश्चंसக்கும் நான் ஆன்சர் பண்ண நான் நம்புறேன். சீரியஸா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேங்க. அதே மாதிரி சென்னை கிளைமேட்டும் அருமையா இருந்தது. ரூமுக்கு போய் நிம்மதியா தூங்கிட்டு நைட்டு நம்மளோட நண்பர் டேனின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அருமையான ஒரு டின்னரை வாங்கி கொடுத்தாரு. சாப்பிட்டுட்டு அதோட நாள் என் பண்ணிக்கலாம். ஆடுங்க பார்த்துக்கலாம்.